ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் வந்து பாருங்களா, என்கிட்ட ஒரு 4-5 தேங்காய் வந்து உடச்ச தேங்காய், கோயில் தேங்காய் இருந்தது. அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா தேங்காய் வந்து அந்த நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா, சாமி இது இல்லையா. அதை வந்து லைட்டாக வந்து வானலில் போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கிங்க. வதக்கிட்ட உடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 2 சின்ன கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், அது வந்து ஸ்மெல்லுக்கு தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. இது நல்லா ஒரு கலக்கி நல்லா அந்த தேங்காயை நல்லா வதக்கிட்டு, ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து எண்ணெய் நல்லா வற்றி போன மாரி இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதுமாரி வதக்கி செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சால்ட்டு எதுக்குன்னா ஸ்வீட் அப்போ தான் எடுக்கும். பாருங்கள், சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா அதிலே வந்து மெல்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கிங்க. நம்ம சர்க்கரை வந்து தனியாக பாக தேவையில்ல. வேஸ்ட்டு பண்ணாத எந்த பொருளையும் திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குதா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சாப்பிட்லாம். அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இதுமாரி வாங்கி சாப்பிட்லாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குங்க. நல்லா வந்து எப்படின்னா ஒரு மாதத்துக்கு கெடாது இந்த ஸ்வீட்டு வந்து தேங்காய் ஸ்வீட்டு. அதனால் வந்து ஸ்லோவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்குங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் போட்டுங்க, வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் போடுறேன். நல்லா ஸ்லோவாக வச்சு கிண்டிக்கினே இருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இது தேங்காய் பர்பின்னு சொல்லலாம், இது அப்படியும் சாப்பிட்லாம். ஒரு ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்ணும் போல் இருக்கும், அதுமாரி ஒரு ஸ்வீட்டு இது. ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இறக்கும்போது வேணுன்னா நெய், என்கிட்ட நெய் தீர்ந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் நெய் காய்ச்சி வச்சு ஆயிடுச்சு, அதனால் தேங்காய் அந்த நெய் காய்ச்சங்காட்டி தேங்காய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் வந்து எண்ணெய் போட்டு செய்கிறேன். திட்டமாகவே போட்டுக்குங்க எண்ணெய். நீங்கள் எண்ணெய் எதுக்கு போடுறோம்னா நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எப்படி பாருங்கள், இதை பார்க்க ஸ்வீட்டு அல்வா மாரி இருக்கும், தேங்காய் பருப்பு மாரி. நீங்கள் எது வேணாலும் ஒரு பேர் வச்சுக்கலாம். வேஸ்ட்டு பண்ணாத எந்த பொருளையுமே இதுமாரி சிக்கனை பருத்தி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊற்றும்போதே பாருங்கள். ஒரு தட்டில் வந்து இது வந்து கேக் மாதிரி வராது, சும்மா ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சு ஒரு பவுலில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்களும் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தேவையான நட்ஸ் வேணால் போட்டுக்கங்க. நட்ஸு வேணுன்னா முந்திரி எல்லா நட்ஸும் போட்டு நெய்யில் போட்டு கூட வறுத்து போட்டுக்கங்க. நான் அப்படியே போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.